வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு வாக் அரவுண்ட் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன வாகனம் அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் கார் அப்படின்னு பேசணும்னாவே ஒரு பர்டிகுலர் காரோட நேம் எல்லார் மனசுலையுமே வந்து போகும். நம்மளோட பட்ஜெட் வந்து ஒரு 13 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது, கிட்டத்தட்ட 25 லட்சம் வரைக்கும் இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் இந்த சஃபர் மீட்டர் செக்மெண்ட்டை தாண்டி அடுத்து காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி செக்மெண்ட்குள்ளே போகிறப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு காரோட பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூண்டை கிரெட்டாங்க. ஆல்ரெடி அந்த கார் வந்து சேல்ஸில் வந்து நம்பர் 1 ஸ்பாட்டில் தான் இருக்குது. ஸ்டில் இன்றைக்கி ஒன் ஆஃப் தி கார் தட் நீட்ஸ் டு பி அப்டேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக தான். பட் இருந்தாலுமே வந்து சேல் நம்பர்ஸில் அந்த ஃபஸ்ட் டாப் பொசிஷன் அது தன் கைவசம் வச்சிருக்க தான் செய்யுது. அதுக்கான காரணம் ஹியூண்டை பிராண்டோட அந்த லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி. அந்த கிரெட்டாக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ உருவாயிருச்சு. எப்படி வந்து டொயோட்டாவில் இன்னோவாக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ உருவாச்சோ அதே மாதிரி ஹியூண்டையில் கிரெட்டாக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ உருவாயிருக்கு. பட் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த ஹியூண்டை கிரெட்டாவோட ஃபேஸ் லிஃப்ட் வேறு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்போ லான்ச் ஆகுது, இந்த கரண்ட் டைமில் ஒரு ஹியூண்டை கிரெட்டா வாங்குறது கரெக்டாக வருமா வராதா? அப்புறம் நிறையா இப்போ வந்து மாடல்ஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் தான். ஹியூண்டை கிரெட்டாவோட இஎக்ஸ் ஆப்ஷனில் சம்மர் எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆன் ரோட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16.6 lakhsல கிடைக்கக்கூடிய இந்த கார் இஎக்ஸ் ஆப்ஷனை விட கிட்டத்தட்ட ஒரு 50 to 60,000 ரூபாய் விலை கூட தான் இருக்குது. பட் அதில் என்னெல்லாம் விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி கரண்ட் டைம்லைனில் இப்போ நம்ம இந்த வாகனத்தை வாங்கலாமா வேண்டாமா, இல்லை வெயிட் பண்ணி ஃபேஸ் லிஃப்ட் எடுக்கலாமா, எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மாசமான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். இன்றைக்கி இந்த வாகனத்தை நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண சந்திரா ஹியூண்டை ஷோரூம் கோயம்புத்தூருக்கு ஒரு மாசமான ஷோரூம் கொடுத்தலாம். நீங்கள் இந்த ஹியூண்டை கிரெட்டா இல்லை வென்யூ பார்க்குறீங்க, உங்களுக்கு பெட்டரான வேல்யூவில் காரை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ignition on, feel the fire, red line rising, hearts go higher, go wishing car, no fake talk, GS Automotive. இந்த பர்டிகுலர் ஹியூண்டை கிரெட்டா மாடலில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத ஸ்க்ரீனில் எவிடென்ட்டாக காமிச்சு கொடுத்துருக்கேன். சேஃப்டி ரீதியாக வரும்போது ஹியூண்டை கிரெட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஹியூண்டை கியாவோட அந்த கே சீரிஸ் ஆஃப் பிளாட்ஃபார்மில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் குளோபல் K3 பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மாறலை. ஸோ ஸ்ட்ரக்சர்லி வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது ஒன்றும் ஒரு கிராஸ் டெஸ்ட் பண்ணல பர்டிகுலர் இந்த மாடல். பட் டென்சில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பதா ஹியூண்டை நிறுவனம் கிளைம் செஞ்சிருந்தாங்க. 1175 1250 கிலோகிராம் வரைக்கும் இந்த பர்டிகுலர் வாகனத்தோட கவ் வெயிட்டாக இருக்குது. 6 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட் அசிஸ்ட் கண்ட்ரோல், வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்லி சேஃப்டி அசிஸ்டன்ட் ஃபீச்சர்ஸையும் இந்த வண்டியில் பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே குறைகள் இல்லைங்க. என்னென்னா அடுத்து ஃபேஸ் லிஃப்ட்டில் குளோபல் K3 பிளாட்ஃபார்ம் போகும்போது ஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் வந்து வே ஹெட்டாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஹியூண்டை கிரெட்டாவோட ஃபேஸ் லிஃப்ட் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் தான் வருது. இந்த வருஷம் டைம்லைன்லாம் லான்ச் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ பெட்டரான ப்ரைஸிங்கில் இது கிடைக்கும் போது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் என்னென்னா இன்றைக்கி இதை கம்பீட் பண்ணக்கூடிய நீங்கள் செல்டாஸ் பார்க்கும்போது இதே பொசிஷனிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸோடு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செல்டாஸா இல்லை கிரெட்டாவா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த வண்டியோட இந்த ஹியூண்டை கிரெட்டாவில் என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரிலி ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. கூடவே 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல். ஸோ இங்கே நம்ம பர்சனலாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் எண்ணெய் பெட்ரோல் தான். இதுதான் நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு வாகனமாக இருக்குது. பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114 BHP, 6300 RPM டெலிவர் ஆகுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 144 நியூட்டன் மீட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 4500 பேண்ட்வித்தில் டெலிவர் ஆகுது. உங்களுக்கு பவர் டு வெயிட் ரேஷன் பார்க்கும்போது 90 பவர் பர் டன்னாக இருக்குது. ஸோ பவர் டெலிவரி வந்து அண்டர் பவர்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகாது. நீங்கள் காம்படிட்டரான ஹை ரேட்டர், கிராண்ட் வெக்டர்ஸ் ஓட்டும் போது ஒரு அண்டர் பவர் ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே இருக்காது. பவர் டெலிவரி லீனியஸ் சார்ஜாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லி லோடாக போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் என்ஜின் மேலே விழுகிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்ட் அண்ட் ரிலையபிளான யூனிட் தான். இந்த பர்டிகுலர் மாடலை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் உங்களுக்கு வந்து 10 to 12, ஹைவேஸ் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு 14 to 15 அப்படின்றது ரியல் டைம் மைலேஜாக இருக்குங்க. என்ஜின் இன்சுலேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு திக் ஷீட் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. கீழே என்ஜின் கார்டு இருக்குது, செமி கன்சல்ட்டாக ஃபீல் ஆகுது. லைன்
லைனரில் இன்சுலேஷன் பேக்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் போடலை, கொடுத்துருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஹிண்டே கிரெட்டாவோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டைலிங்கில் தான் போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிட் பிளேட் வந்து ஃபேக் ஸ்கிட் பிளேட் அப்படின்றது வந்து சில்வர் டோனில், அதாவது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கன்மெண்டல் கிரே டோன் மாதிரி தெரியுது தூரத்துலேருந்து பார்க்குறப்போ. 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒரு வைடான ஒரு ஏர் டேம் தான். உங்களுக்கு கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜிலெலாம் இல்லை, ஓரளவுக்கு வந்து சின்ன சின்ன இம்பாக்டில் தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன இந்த பர்டிகுலர் மாடல் போகும்போது உங்களுக்கு அடிஷனலாக என்ன விஷயங்கள் ஆட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த எல்இடி ரிஃப்ளெக்டர் டைப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் டிஆர், அப்புறம் இந்த ஹச் ஷேப் வந்து டிஆர்எல்ஸ், இது எல்லாமே வந்து இந்த இஎக்ஸ் ஆப்ஷனல் சம்மர் எடிஷனில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் ஃபங்க்ஷனல் ஒரு ஆன்வன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி ஹெட்லாம்போட வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குங்க, ரொம்ப வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. இது ஒரு அப்கிரேட் பண்ணணும், பட் இது அப்கிரேட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு டஃபஸ்ட் சினாரியோவாக இருக்குது இன்னித்த காலகட்டங்களில். சரிங்க, ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். கீஸை பொறுத்த வரைக்கும் ஃபாப் கீ தாங்க, லாக் அன்லாக், அதுக்கப்புறம் வந்து பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் அப்படின்றது இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. கிரெட்டான்னு வரும்போது 2610 mm வீல் பேஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சர் அப்படின்றது டிரைவர் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் சென்ட்ரி கிடையாது. வால்யூம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் பட் ஃபோல்டபிள் கிடையாது இந்த பர்டிகுலர் மாடலில். உங்களுக்கு கேரக்டர் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெண்டர்லேருந்து ஃபால் ஆகி அப்படியே உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் வந்து இந்த இடத்துல வருவது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ரூஃப் ஃபைல் கிடையாதுங்க, பட் ஒரு பேனோராமிக் சன்ரூஃப் அப்படின்றது இந்த பர்டிகுலர் மாடலில் கிடைக்குது. தயவு செஞ்சு பேனோராமிக் சன்ரூஃபில் குழந்தைகள் நிப்பாட்டி கூட்டிகிட்டு வராதீங்க, நீங்களும் நின்று வராதிங்க, அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வென்டிலேஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. அலாய் வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இஎக்ஸ் ஆப்ஷனல் சம்மர் எடிஷனில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீல் வீல்ஸில் வீல் கப்ஸ் போட்டிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு அலாய் வீல்ஸ் மாதிரி ஒரு லுக்கை கொடுக்குது. உங்களுக்கு 205, 65, 16 டயர் ப்ரொஃபைலுங்க. ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க், ரியர்லேயும் டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டீல் வீல் கேப்ஸ் அப்படின்றது வந்து இந்த இஎக்ஸ் ஆப்ஷனல் சம்மர் எடிஷனோட எக்ஸ்க்ளூசிவ்ங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபெண்டரில் லேவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே பின்னாடி வரும் உங்களுக்கு விண்டோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நல்ல ஒரு தாராளமான ஒரு டிஎல் உள்ளே கிடைக்கும். உள்ளே உட்காரவங்களுக்கும் வந்து அந்த இன்டீரியர் தீம் வந்து கைண்ட் ஆஃப் அந்த ஐவரி அண்ட் லைட் கிரேல போயிருக்கிறனால வெளிச்சமாக தான் கேபின் இருக்குது. பெட்ரோல் டேங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே 50 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ஹிண்டே கிரெட்டாவோட சஸ்பென்ஷன் டிரைவிங் கேரக்டர் பற்றி பேசணும் அப்படின்னு வரும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் மேக் பாசன் இருக்குங்க. ரியலில் வந்து டார்ஷன் பீம், கப்பிள்டு டார்ஷன் பீம் போயிருக்காங்க கால் ஸ்ப்ரிங்ஸோட. உங்களுக்கு சஸ்பென்ஷனோட கேலிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி அண்ட் ஸ்டிஃபர் நோட்டில் வச்சிருக்காங்க. ஸோ ஹேண்ட்லிங் கேரக்டர் பெட்டராக இருக்கணும் அப்படின்றக்காக. பட் அது வந்து டே டு டே லைஃப்பில் ஒரு காமன் மேனுக்கு போன் சேரிங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ட்ரைபிலிட்டி வந்து லீகல் ஸ்பீட்ஸ்க்குள்ளே டெஃபினட்டாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கும். லீகல் ஸ்பீட்ஸை தாண்டி போகாதீங்க. ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் டீசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பிரேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியும். ஸோ ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்றது இங்கே கிடைக்குதுங்க. ஸோ என்விகேஜ் லெவல்ஸ் அப்படின்றது வந்து டெஃபினட்டாக ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடிபலாலாம் இருக்காது, கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இங்கே இஎக்ஸ் ஆப்ஷனல் சம்மர் எடிஷன் வரும்போது ரியரில் வந்து ஒரு சன்ஷேடும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஹிண்டே கிரெட்டா இஎக்ஸ் சம்மர் எடிஷனில் வந்து இஎக்ஸ் ஆப்ஷனல் சம்மர் எடிஷனில் வந்து ரியர் வைப்பர் டீஃபகரை மிஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு மேஜர் மிஸ்டேக்கை நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ரியர் டீஃபகராவது கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸ்டாண்டர்டாக. இது ஏன் மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. கனெக்டட் டெயில் லம்ப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே கிடைக்குது. ஒரு ரியர் டீஃபகர் கொடுத்துருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான். இங்கே ஹாலஜன் கன்சோல் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல எம்பெட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ரிவர்ஸ் கெயில் லம்ப் அப்படின்றது கீழே வந்து பம்பரில் லேவர் பண்ணியிருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றது கிடைக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இங்கே லேஅவுட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மாடலில் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 433 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் டயரும் இருக்குங்க. சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா 205, 65, 16 கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஒரு சில பிராண்ட் மாதிரி ஸ்பேர் டயர் ரிமூவ் பண்ணாமல் இருந்தாங்களே. பூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோரிங் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லோடிங் லெவலில் ஜாஸ்தியாக இருக்க போகிறதில்ல. கம்ஃபர்டபுளாக எடுத்து கம்ஃபர்டபுளாக உள்ள வச்சுட்டு போகலாம். உங்களுக்கு ஹாலஜனில் கேபின் லேம்ப் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அது மட்டும் மிஸ் அவுட் ஆகுது. பார்சல் ட்ரே இல்லை. பார்சல் ட்ரே இல்லாத நல்லது தான். பார்சல் ட்ரே பொறுத்த வரைக்கும் ரியல் லைஃப்பில் 10 பைசா பிரயோஜனமாக இருக்கிறது இல்லை. என்ன இங்கே பின்னாடி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். சரி வாங்க அதை உள்ள இன்டீரியரில் போய் பேசுவோம். இந்த கிரெட்டா இஎக்ஸ் ஆப்ஷனில் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இஎக்ஸ் ஆப்ஷனல் சம்மர் எடிஷனில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் இருக்க போகிறதில்ல. பட் கிரெட்டாலாம் நார்மலாக எப்படி இருக்குது அப்படின்னு பேசுவோம். இன்க்ரஸ் அண்ட் இக்ரஸ்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது. அதெல்லாம் கவலைகளே இல்லைங்க. உள்ள இன்டீரியரில் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு படுறது, ஒரு நிமிஷம் இருங்க, சன்ஷேட் ஆக்சுவலாக வந்து வெயிலுக்கு ரொம்ப உதவி கொடுக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா வந்து ஒரு ஏரியான ஒரு கேபின்ங்க. உள்ளே உட்காந்த உடனே லாங் ட்ராவலில் அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வரவே வராது அப்படின்றது அடித்து சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கேபின் ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் தான். எங்கேயுமே வந்து லெதர் அப்போல்ஸ்ட்ரி அப்படின்றது இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் இல்லைங்க. உங்களுக்கு கேபின் லேம்ப் அப்படின்றது இங்கே மேலே போட்டிருக்காங்க பேரலெல்லாம். சரிங்களா, பேனோரமிக் சன்ரூஃப் வரனால இங்கே ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு
டெப்த் இங்கே இருக்குது. உள்ளே உட்காந்த உடனே கம்ஃபர்ட்டை பற்றி பேசுவோம். இப்போது எனக்கு வந்து முதுகுக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்னு சொல்லலாம். ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிதாக பண்ணலை. ஏன்னா பெரிதாக பண்ணால் வந்து சென்டரில் ஒரு பேசஞ்சர் உட்காரும்போது அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் கொடுக்குது. அதனால எல்லா பிராண்டுமே வந்து ஷோல்டர் என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து மினிமலிஸ்டிக்காக தான் பண்ணுறாங்க. பட் அந்த அண்டர் தை சப்போர்ட் தாண்டி இங்கே பட்டுக்கான சப்போர்ட் இல்லை, பட்டும் அந்த முதுகு தண்டுவனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ லாங் ட்ராவலுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் கண்டிப்பாக அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கணும். அதை ஏன் மிஸ் அவுட் பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஆர்ம்ரெஸ்ட் வித் 2 கப் ஹோல்டர்ஸோட கிடைக்கிது. மேஜராக ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக பின்னாடி தலையை சாய்ச்சி உட்காறேன் அப்படின்னு வைங்க, இப்படி உட்காந்துருக்கேன்னா எனக்கு ஹெட்ரூம் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ டீசெண்டாக இருக்கும். 6 அடிக்கு மேலே இருக்கீங்க, ஒரு 6.1 6.2ன்னு போனீங்கன்னா மேபி தலை உரையலாங்க. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள், நான் கம்ஃபர்டபுளாக உட்காறேன். உங்களுக்கு தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது. அண்டர் தி சப்போர்ட் டெஃபினட்டாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே ரியர் ஏசி கிடைக்குது. ப்ளோயர் கண்ட்ரோல் மட்டும் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. டைப் சி சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. இங்கே ஹம்ப் வந்து பெரிய ஹம்ப் இல்லைங்க. ஸோ 3 அடல்ட் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ஃப்ரண்ட் இன்டீரியர் அப்படின்னு வரும்போது இங்கே டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் போட்டிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிலாம் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணல. அவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷட் லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ரேட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. என்ன இந்த ஏசி பேனல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் இன்டர்லாக்கிங் பேனல்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய டைம் கழட்டி போட்டுறாதீங்க. லைக் வந்து இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒரு சில பேர் மாற்றுவாங்க. ஏதாவது வேலைப்பாடு செய்யும் போது இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்லாம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணுறப்போ இதை கழட்டி மாட்டிங்கன்னா ஒரு 2-3 டைம் மாட்டிங்கன்னா இதில் ரேட்டல் சத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஜலாக இருக்குது, பார்த்து சூதனமாக வச்சு பயன்படுத்திக்கோங்க. இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து உள்ளே உட்காந்தோடனே சீட்ஸோட கம்ஃபர்ட் கேட்டிங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களுக்கு ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் பாடி ரோல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களை ஹக் பண்ணி உட்காந்துக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். நல்ல ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி, அதிலெல்லாம் காம்ப்ரமைஸே இல்லை. என்னென்னா இங்கேயுமே அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க பர்சனலாக. இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் மிஸ் அவுட் ஆகுது. டெஃபினட்டாக க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருந்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். ஸ்டீரிங் வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே கிடைக்குது. ஆட்டோ ஹெட்லாம்ப், ஆட்டோ வைப்பர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் ஸ்டீரிங்கில் வந்து லேஅவுட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு தெரியுது. நம்ம இந்த வண்டியில் பர்டிகுலர் மாடலில் சீட் ஹைட் அட்ஜஸ்டரும் இருக்கிறனால உங்களோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு போனட்டோட விசிபிலிட்டி நல்லா கிளியராக இருக்குங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் கிளியரான ஜட்மெண்ட் எடுக்க முடியும். இந்த ஏ பில்லர் எங்காவது மறைவாக கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா இது மேபி ஹில் ஸ்டேஷன்ஸில் கொடுக்கலாம். பட் நார்மல் டிரைவிங்கில் டெஃபினட்டாக இது தொந்தரவாக இருக்க போகிறதில்ல. இதுக்கு அடுத்து மேஜராக இந்த பர்டிகுலர் மாடலில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் அப்படின்றத ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 8 இன்ச்சில் ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 4 மிட் ஸ்பீக்கர்ஸ் டோரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ட்வீட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஏ பில்லர் கிட்ட நியர்பை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது 2 ட்வீட்டர் கிடைக்குதுங்க ஃப்ரண்ட்டில் ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக டீசெண்டாக இருக்குது, அதெல்லாம் குறையல இல்லை. ரிவர்ஸ் கேமரோட குவாலிட்டி பார்த்துடலாங்களா? உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் ஓகேவாக ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டியில் கொடுத்துருக்கலாம். ஆப்ரேட் பண்ணுறதுக்குலாம் வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருப்பதால் நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக தாங்க இருக்குது. யூஐ பொறுத்த வரைக்கும் லேக்லெஸ், உங்களுக்கு அதாவது ஒன் ஆஃப் தி ரிஃபைன்டு ஹெட் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். யூஐ பேஸ் பண்ணி இந்த ஹிண்டையில் இருக்கக்கூடியது. ஸோ ஃபைன். பவர் அதாவது வால்யூமுக்கு தனியாக, அதுக்கப்புறம் வந்து மீடியா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, எஃப்எம் டியூன் பண்ணுறதுக்கு தனித்தனியாக வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு ஷவுட்டர் கொடுக்கக்கூடிய விஷயம் தான். ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேனுவல் ஏசி தான். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருந்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். த்ரோ பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது, அதில் எல்லாம் குறையல இல்லை. கீழே வந்து உங்களுக்கு யூஎஸ்பியில் டைப் ஏ டைப் சின்னு 2 சார்ஜிங் போட்டு அது கூட 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கிடைக்குது. சென்டரில் 2 கப் ஹோல்டர் வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான க்ளவ் பாக்ஸ் அப்படின்றதும் கிடைக்குது. ஆம்ரெஸ்ட் மூவலான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஐஆர்விஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் போட்டிருக்காங்க. மேலே வந்து சன்கிளாஸ் ஹோல்டர், அது கூட வந்து கேபின் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் பொறுத்த வரைக்கும் டிரைவருக்கு மட்டும்தாங்க கிடைக்குது, டிரைவருக்கு இல்லை. டோர் பேட்ஸில் உங்களுக்கு
வார்வியம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாஸ்டிக் இங்கே லே ஓவர் பண்ணியிருப்பதை பார்க்க முடியும். ஃபோல்டபுளும் கொடுத்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். லாக் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா விண்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பவர் விண்டோஸ் தான், ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் ஃபேப்ரிக்காக போட்டுருந்துருக்கலாம் இந்த இடத்துலலாம். இங்கே டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் இல்லை, பிளாக்ல தான் இருக்குது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது தாராளமாக வச்சுக்கலாம். 4 டோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வைக்கக்கூடிய பாக்கெட்ஸ் வந்து ஆப்டாக கொடுத்துருக்காங்க. ஏபிசி பெடல்ஸ்க்கான இன்டரப்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இங்கே ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அழகாக வந்து ஒரு ரெஸ்ட் பெடலும் கொடுத்துருக்காங்க. லாங் ட்ராவலுக்கு அது கன்வீனியன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே பாருங்கள், அண்டர் தை சப்போர்ட் நான் முன்னாடியே பேசியிருந்தேன் இல்லைங்க, ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். அது கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுது. கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். டயர் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் வந்து 33 PSIங்க. ஃபுல்லி லோடட் பண்ணிங்கன்னா 35. ஆல் டயர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இந்த ஹிண்டே கிரெட்டாவோட EX ஆப்ஷனல் சம்மர் எடிஷனோட ஒரு டீட்டெயில்டு வாக் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் என்ன விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம்னா, ரியரில் வைப்பர் டிஃபாகர் கொடுத்துருக்கலாம், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி போயிருந்துருக்கலாம், ரியரில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். இந்த 3 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே. இந்த வண்டியோட ஓனர்ஷிப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37,000 ரூபாய் வருதுங்க. நான் இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, ஃபியூல் காஸ்ட்டு, இஎம்ஐ காஸ்ட் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி காமிச்சிருக்கேன். தயவு செஞ்சு ஒரு வண்டி வாங்குறப்போ ஓனர்ஷிப் காஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள், இஎம்ஐ மட்டும் கால்குலேட் பண்ணி வண்டி எடுக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருந்தேன், ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபேஸ் லிஃப்ட் வரதுக்கு 6 to 8 months ஆகும். உங்களால் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா வெயிட் பண்ணி ஃபேஸ் லிஃப்ட் பார்க்கலாம். இல்லைனா கரண்ட் டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது. பட் செல்டாஸ், கிராண்ட் விட்டாரா, ஹை ரேட்டர், விக்டோரியஸை தாண்டி நீங்கள் இந்த ஹுண்டாய் கிரெட்டாக்குள்ளே வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அசாச்சரவனா பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.